எட்டு பட்டிச்சி மயனா எம்மா கட்டி காக்கும் வீர மகே அண்ணே வாங்கண்ணே அதே ஊர் தானே அதே ஊர் தான் இழுப்புக்குடி தானே வாங்கண்ணே எட்டு பட்டிச்சி மயனா எம்மா கட்டி காக்கும் வீர மகே எட்டு பட்டிச்சி மயனா எம்மா கட்டி காக்கும் வீர மகே சுத்து புள்ள தங்கத்தை போல இந்த மகன் ஊருக்கெல்லாம் சொந்த மகன் ஆடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன் அடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன் ஊருக்கெல்லாம் காவ காத்து உசுர போலதான் நினைப்பேன் ஊருக்கெல்லாம் காத்து உசுர போலதான் நினைப்பேன் சிங்கராச கம்படுத்தா சிங்கம் பூலி தான் ஒதுங்கும் சிங்கராசா கம்படுத்தா சிங்கம் மூலி தான் உறங்கும் காலுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயணங்கும் காலுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயிரெடுக்கும் யார்முடிக்கு சம்சாரிக்கு தோள் கொடுக்கும் முத்த மகன் ஊருக்குள்ள பொண்ணுக்கெல்லாம் சிறு கொடுக்க அண்ணன் தம்பி எட்டு பட்டி சீமையெல்லாம் எம்மா கட்டி காக்கும் வீர மகன் சுத்து புள்ள தங்கத்தை போல இந்த மகன் ஊருக்கெல்லாம் சொந்த மகன் காடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன் அடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன் ஊருக்கெல்லாம் காத்து உசுர போலதான் நினைப்பேன் ஊருக்கெல்லாம் காத்து உசுர போலதான் நினைப்பேன் சிங்கராச கம்படுத்தா சிங்கம் மூலி தான் ஒதுங்கும் சிங்கராசா கம்படுத்தா சிங்கம் மூலி தான் உறங்கும் காலுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயணங்கும் காலுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயிரெடுக்கும் யார்முடிக்கு சம்சாரிக்கு தோள் கொடுக்கும் முத்த மகன் ஊருக்குள்ள பொண்ணுக்கெல்லாம் சீர் கொடுக்க அண்ணன் தம்பி நாடகம் ஒண்ணும் ஊரூரா இந்த மகன் ஓடோரானே அதானே அப்பா அப்பா என்ன அன்பாளையத்துல என் மகாடுகிறானே ஏன் நாடகம் சேவையன் ஊரூரா இந்த மகன் ஓடோரானே எம்கேஆர் அப்பா அப்பா என்ன அன்பாளையத்துல என் மகாடுகிறானே ஏதம் தானா 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 ஏதானா தனானே நான் கட்டி காத்த என் பாசிப்பருப்பு கம்பெனி இப்படி எலி திங்கும்னு தெரியலையாடா எங்கடா இடியப்பா உச்சியம் பூரா எத்தனை பேர் சிலிண்டர் இல்லாம தர்றான் வடக்கதலை வச்சு படுக்காதடா வாரிட்டு போயிடும் என்னடா அது தொப்புல கட்டிட்டு மாவளை கெடுக்கிற மாதிரி எத்தனை பேர்த்த விட்டுட்டு போனாங்களோ பைக்கில் எத்தனை பேர் அவன் வண்டி தெரியாமல் அடுத்த வண்டியை தள்ளிட்டு போனானோ எத்தனை பேர் ஊருக்கு வழி தெரியாமல் வேற ஊரில் போய் கலையரங்கத்தில் படுக்கிறாங்களோ சிரிக்கிறியா நக்கல் பண்றியா முண்டை கண்டங்கரு நத்திந்து என்னைய பார்த்தா பொம்பளையாளுக்கு பூரா ஏதோ தீப்பெட்டி ஆஃபீஸ் கம்பெனியில் தீப்பெட்டி ஓட்டுற மாதிரியே தெரியும் ஆமாண்டது வாரி என் தங்கச்சி பாதி பொம்பளையில காண சாணி ஓட போயிருச்சுல அண்ணே சாணி தொலைக்க போயிருச்சாடா பேப்பையமேனே அப்படி சொல்ற பரதேசி போயிருவானே எங்க அப்பா பேரு சொல்லுடா சொல்லு வேக்குரு வேர்க்குருலாம் அப்பாவுக்கு பேர் இருக்கு வேலு குத்துற உருண்டை நம்பிராசன் எங்க அம்மா சொல்லுமா எங்க அப்பனுக்கு பொண்டாட்டி அதான் எல்லாத்துக்கும் தெரியுமாடா நன்றி தம்பி அகண்ட மடுவு அண்ணே வாப்பா உன்னைய பார்த்தா ஆலாப்புக்கள் போல கல் 500 ஏற்றிக்கிட்டு இடுப்போலியில் கிடக்கிற மாதிரி இருக்காங்க வாடா அண்ணே வாப்பா உலகத்தில் மற்ற ஆளுக பொய் சொல்லுவாங்க திருடுவாங்க கணத்தேவன் பொய்யும் சொல்ல மாட்டேன் திருட மாட்டேன் ஏனுகள் திருடின வீட்டிலையே திருப்பி ஓடியாந்து தண்ணி அப்போ ஓட முடியாது தம்பி உன்னைய பார்த்தா சேஜிபி பெரிய பக்கெட்டை கவுத்தி போட்ட மாதிரி இருக்குங்க ஐயா அணில் குஞ்சவும் அணில் குஞ்சம் தம்பி எனக்கு ஒரு உதவி செய்யறியா கொஞ்ச நேரம் குனிஞ்சுக்கிறியா ஆவிய மணிதான் விளையாடு இருடா தம்பி எனக்கு இன்னும் பொண்ணு கிடைக்கல நீ ஏதாவது ஒரு தாயம் 12 போட முடியுமா
உனக்கு பொண்ணு தானே வேணும், கவலைப்படாதானே. கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டோம். இந்த அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல, அதை வச்சு நான் வரக்காப்பி போட்டாவது பொழைச்சிக்கிறேன். இந்த அளவுக்கு உன் நிலைமை மோசமாக போகும். அதோட மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல, வேப்பமுத்தாவது பிறக்க வச்சு குடும்பத்தை ஓட்டிக்கிறேன். கவலைப்படாதானே. அது வருங்க. அது ஒரு காலத்தில் கீர்த்தி சுரேஷ் மாதிரி வந்திருக்கு, இப்போ கீர்னு போகுது விதி. மச்சான், என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா மச்சான்? உங்கள் தங்கச்சி ஆள் எப்படி இருக்கும்? என் தங்கச்சி மதுரை மீனாட்சி அம்மன் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குங்க. மீனாட்சி அம்மன் கோயில் எதுவும் பெட்டிக்கடை வச்சுருக்கா? இல்லைங்க, மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் இங்கே வசனம் மறந்து போச்சு. இல்லை மச்சான், மீனாட்சி கடை வாசலில் பூக்கடை வச்சுருக்கேன் என் தங்கச்சி. பேரு காமாட்சி. காமாட்சி? வாட் இஸ் காமாட்சி? தாய் மீனாட்சி காப்பாற்றுவா. ஏன் சொல்கிறான்? உங்கள் தங்கச்சியை கூட்டிகிட்டு வாங்க. இழுப்போரியில் உள்ள என் அக்கா தங்கச்சியை பூரா மணலில் புரண்டு வாயில் அடித்து அழுகணும். ஏன் நம்ம அழகாக பிறக்கலேன்னு கருங்கொல்லை கொண்டே அடிச்சுக்கிட்டு அழுவாங்க. போக முண்டை பொண்ணு கூப்பிட போகிறான்னா கருத வண்டி கூப்பிட போகிறான் அவன். இந்த ஐயனாரு உன் வாசலில் அரும்பு குறையக்கூடாதுடா. அரும்பு குறையக்கூடாது, ஆசாரம் தவறக்கூடாது. 18ஆம் படியா நேர்ந்துக்கிட்ட நேர்த்தி கடனுக்கு இன்னைக்கு இழுப்ப ஒடியில் எனக்கு விடிவு காலம் வந்துருச்சு. ஐயனார் தங்கச்சி கருப்பு காளியத்தா மச்சான், மொட்டக்கோர முனியையா கலிசரி காளிமுனி உடம்பரத்தில் நல்ல ஒம்பளையா இருந்தா நான் ரெட்டை கடா வெட்டான்டா, செவரொட்டி எவனும் கொடுக்க மாட்டான்டா. தலைமாடு காப்பான்டா. ஏன் பூரா சிரிக்குதுல? ஏன் மதுரை முத்து வந்து ஜோக் பண்ணுறாரா? என் தங்கச்சி அழகுல மயங்கி சிரிக்கிறாங்க மச்சான். தங்கச்சியை கூட்டு வந்தியா? கழுத்திருப்பேன் சேவலை கொண்டு வந்தியாடா? மச்சான், என் தங்கச்சி காமாட்சி வந்திருக்குங்க. வந்துட்டாளா? என் இருதயத்தை 7 ஊர் ஓட்ட வந்துட்டாளா? என் அலை வந்துட்டாளா? வந்துட்டா மச்சான். நான் நடக்கிற என் தர வந்துட்டாளா? அமுக்கக்கூடாது. நான் வடிக்கிற என் குக்கர் விசில் வந்துட்டாளா? இரு தங்கச்சி, மூடு வருது, இங்கே அமுக்காது. நீங்களே புலங்குங்க மச்சான், நான் வளகாப்பூ சோறு கட்டிட்டு வரேன். இல்லை மச்சான், இங்கே வாங்க. சின்ன பிள்ளைல முறவட்ட வேலை செருப்பு அடிச்சு போட்டா நாங்கள் அப்படிதான் விளையாடுவோம் மச்சான், கோச்சுக்காதியே. உங்கள் தங்கச்சி வந்ததுலேருந்து உம்முனே இருக்காங்களே, ஏன் ஊமத்தங்காவா? இருமா மச்சான்ட்ட பேசுகிறேன். நெஞ்சில் எத்த போனேன் இவங்கள. உங்கள் தங்கச்சி 2 வார்த்தை பேச சொல்லுங்க, அது குரலை கேட்டுக்கிட்டு நான் போய் செந்தட்டியில் விழுந்து அழுகிறேன். தங்கச்சி காமாட்சி. யாரோட பேச? என்னடா அது கோலப்படியா அம்மிக்கல்ல அரைச்சது மாதிரி சத்தம் வருது? இப்படி ஒரு தொண்டையை எந்த முண்டையும் பார்க்கலையாடா? கேப்பக்குள்ள மோரை கலந்து குடிக்காதன்னு. ஐயா, அது மோர் கிடையாதுங்க, மோண்டதை குடிச்சிருக்கோம். இருடா, நீ வேணா வந்து கட்டி போடுறாம யாரா? காமாட்சி அத்தான் கொஞ்சம் இருத்தா, லாடம் கட்டின மாடு மிச்சது மாதிரி சத்தம் வருது. என்னடா தொண்டை கீரை முண்டை? பாட்டு பாடுறா தங்கம். இருமா. மறைந்திருந்து பார்க்க என்ன நினைக்குது, ஏதோ நினைக்கு. வண்ண தோட்டங்கள் 5 ரூபா வட்டமிட்டு பறக்குது. மலை உச்சியில பூத்த என் பிச்சி பூவு எங்க? அடே, இதை கூட பொம்பளையா ஏற்றுக்கிறேன். உள்பாடை கட்டிட்டு வந்தே வர்றா, சோத்துப்பானை வடிக்கிற துணியை கட்டிட்டு வந்திருக்கியப்பா, அறைய வாங்க போகிறேன். ஆத்தா, இந்த பணம் கோந்தைய மூடுத்தாய், தங்க கலர் ஜாக்கெட்டு. ஏத்தாய், பொம்பளை ஊரம் பாருங்கத்தான், நம்ம ஊர் கருவல்ல நல்லாம்பு குட்டி படம் எடுத்து நிற்கும் பாரு. காமாட்சி இந்த சேவிங் பண்ணலையோ? ஏத்தா உள்பா அத ஏன் கட்டம் போட்ட துண்டை கட்டிட்டு வந்திருக்கானே, நாசமா போக. பொண்ணு முகத்தை பாருங்க. முகத்தை பார்க்குறேன். இந்த சத்துருண்டையை மூட சொல்லுங்க மச்சான். அது வேற கட்டலாமின்னு தூண்டி மிதப்ப கட்ட மாதிரி. நீ முகத்தை பார்த்தா பேச மாட்டியா? என்னடா மசுறு இது? வாங்கோலி குப்பையில் நடந்தது மாதிரி. இது பேர் என்ன? காமாட்சி. செரு விட்டு அடிச்சாச்சு பண்ணி. ஏமாச்சான், ஏன் அது பேரு நிலந்து ஆந்த அலை. அழகுடா என் தங்கா. இனிமேல் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பொம்பளை பறக்க முடியாதுடா. நல்ல எத்து பொல்லு முண்டை, எத்தனை வய குடிய. அது என்னடா மசுறு இங்கிட்டு திருவிழா மாதிரி இருக்கு? என்னடா
ஃபேஷன் மச்சான். பேசன்னா அது அண்டாவா மச்சான்? மச்சான் உங்கள் தங்கச்சியை காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி கொடுங்க, நான் போய் கருப்பு போய் ஆப்ரேஷன் பண்ணணும். என்னது? இல்லை மஞ்சள் போய் வாங்கிட்டு வரணும்ட்டு. மச்சான் என்ன மச்சான்? என் தங்கச்சிக்கு பரிசம் போடுற நேரம் அங்கே பாருங்க தலையில துண்டை போட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காருங்க. அது என்னடா ஒரு மாதிரியா இருக்கு அந்த பாடி? என்னன்னு தெரியல மச்சான். ஏய் அந்த முகத்தை திறந்து விடுங்கடா, அடையாளம் பார்ப்போம். என் தங்கச்சியை பார்த்தாலுதான் மூஞ்சிய மூணவர் திறக்கவே இல்லைங்க. காமாட்சி, என் வீட்டில் தீ வைக்கிறதுக்கு உனக்கு சம்மந்தமா? விளக்கேற்ற சம்மந்தமா? ஏண்டா? நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம். விக்ஸ் மாஸ்டரை சாப்பிடவா? எனக்கு இப்ப மேரேஜுக்கு சம்மதம் இல்லைங்க. காமாட்சி தம்பி ரொம்ப நடிக்காது, 2 பேத்துக்கு ஒத்த ரூபா தர மாட்டேன். இவ்வளவு நடிப்பு சிவாஜி கணேசன் ஜாபத்திரி தோத்து போகும். என்ன டைலாக் எழுதி கொடுத்தனா அதை மட்டும் பேசு. அண்ணே தங்கச்சி எனக்கு இப்ப கல்யாணத்துக்கு இஷ்டமே இல்லை. ஏன்? ஜாப்ல இருக்கீங்களா? படிப்பை முடிச்சுட்டு மேரேஜ். என்ன படிக்கிறீங்க? MTS. முண்டை அது பசு முண்டை சிவகங்கையில் ஓடுது. MTS பிஆர்ஜின்னு இருக்கிட்டு. அல்ல பிஆர்பின்னு சொல்லாமல் போனேன். எங்கள் ஐயா வேற. காமாட்சி அண்ணே மச்சான ஏத்துக்கடா. அண்ணே மனசு ஏத்துக்கல அண்ணே. ஐயோ உனக்கு இருக்க வயசு கூடிக்கிட்டே இருக்குடா. கூடிக்கிட்டே இருந்தா எரிச்சிரு. காலகாலத்துல எனக்கு என்ன நான் உசுரோட இருக்கணும்ல. ஏன்டா தள்ளி 17 வயசுல ஏன் இப்படி கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். குடும்பத்தை கெடுத்தே விட்டாங்க. 17 வயசா 7 முண்டை. பெரிய அவசர பேரா இருப்பேன். அண்ணே எதை பிடிச்சிட்டு இழுக்கிறான்னு பார்த்தேன். காமாட்சி காமாட்சி கோவம் உள்ள இடத்துல தான்டா குணம் இருக்கும். ஐயோ இந்த கல்யாணத்துல வேணாம்ண்ணே. காமாட்சி கோழியில முட்டை இருக்கான்னு பார்த்தே ஓடி. என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி குறும்பு பண்றீங்க? இல்லைங்க முட்டை இருக்கான்னு பார்க்க. தங்கச்சி காமாட்சி தங்கச்சி அவன் எதை தூக்கிட்டு பார்த்தேன். எனக்கு கோழிக்கு முட்டை இருக்கான்னு பார்க்கறது தானே அப்படி பார்ப்பாங்க. அவன் பெரிய அவசரிப்பேனே, இவங்கிட்ட என்னால இருந்து வாழ முடியாதுன்னு. மடப்புறம் காலியாத்தா என்ன கண் பாருதா ஐயனாரே இவன் முகரையில போய் என்னை கட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா அண்ணே தற்கொலை பண்ணிடுவேம்மா. அண்ணே அவன் முகரை பாருண்ணே, கருவாடு தூக்கம் அந்த பூனை ஆட்டமா இருக்கேன். யாரு? நான் இந்த மாப்பிளைக்கு என்னடா குறைச்ச? ஆண்டவா எனக்கு பிடிச்ச சோதனை ஆண்டவா. அண்ணே நாளைக்கு என்னை கட்டிக்க தாயி. ஐயோ மாப்பிளை கால்ல விழுறாரு. சேலை இப்ப பாருவேன் துவைக்காம பேப்பயமே. உனக்கே மனசு இல்லையானே? நாளைக்கு கல்யாணம் முடிச்சு நாங்க 2 பேரும் போனா ஒண்ணு என்னன்னு சொல்லுவாங்க. ஆமா அன்னைக்கு பூரா கடையாட பார்த்தா இருக்கு. அழகான கிளியை வளர்த்து இப்படி குரங்கு போய் கையில கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்களே அண்ணே. விதி விதி. சரிங்க வாங்கடா. இன்னையோட உங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். காமாட்சி இருத்தா நல்லா மாறிக்கிட்டேன். தாயி காமாட்சி தாயி. தம்பி அண்ணே தம்பி ஆலப்பழம் 2 பேரும் மிஸ் ஆகக்கூடாது. இல்லை தாயி ஒரே ஒரு சீட் எடு ராசிக்கு. இதுல கிளி யாரு குரங்கு யாரா? அண்ணே சொல்லுடா. நான் தான் கிளி நீதான் குரங்கு. உங்க குடும்பத்தோட எறும்பு சார்ஜ் போட்டு கொண்டு வருவோம்டா. பொண்ணை கை நீட்டி அடிக்கிறா அண்ணே. காமாட்சி எனக்கு வேணாமனே இப்படி ஒரு வாழ்க்கை. தாய் மீனாட்சி காப்பாத்துவாமா. உங்க 2 பேத்தையும் எந்த பையன் காப்பாத்துறான்னு பாக்குறேன். என்னைய கட்டி கொடுத்துட்டா நீ யாரனை கட்டி பிடிச்சி செவத்த நக்குவார். தங்கச்சி அண்ணனுக்காக இந்த தியாகத்தை பண்றா தங்கம். ஏன் நாட்டுக்கு நிக்க போதா? என் தலையெழுத்து ஆண்டை இப்படி போட்ட. நீ ஒத்தையா பூக்கடையில இருக்கும் போது 10 பொறுக்கி பயிலுக உன்னையும் சுத்தி வரும்போது உனக்காக நான் இந்த முகரை ஐயா ஆண்டவா மதுரை மீனாட்சி காளியாத்தா இந்த ஒரு சாமி ஏமா புலம்புறியான் பாரு. ஐயனாரே என்ன தீர்ந்து என் வாழ்க்கை என் தலையெழுத்து இப்படி முகரையை கட்டிக்கணும். உன் சொல்ல கட்டுப்பட்டு கல்யாணம் முடிச்சுக்கிறேன். சந்தோஷம்டா தங்கம். தங்கச்சியா இருந்தாலும் உன் காலில் கண்ணீரை வடிச்சு அழுகிறட்டா. சுடு தண்ணியை ஊத்தி விடு. காமாட்சி மச்சான் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி ஒத்துக்கிட்டிய. எங்க குடும்ப வழக்கப்படி நீங்க ஒன்று பண்ணணுங்க. தீய வச்சு விடுவா? இல்லைங்க என்ன பண்ணுங்க?
என் தங்கச்சி உதட்டோடு உதடா நீங்க முத்தம் கொடுக்கணும். காமாட்சி என்னமாச்சு? அதுக்கு என்ன நாண்டுகிட்டு தொங்க தந்தீங்க அண்ணே. ஐயோ காமாட்சி மசுறு கலர போது இப்போ அரை வாங்க போறேன். காமாட்சி அண்ணே கூட வாங்க, எனக்கு வேணாம் அண்ணே. எனக்கு ஒரு முளை கயிறை கொடுத்து நாண்டுகிட்டு தொங்கிடுறேன். 5 மணிக்கு மேலே தொங்குடா. ஐயோ வெதரில் அடிச்சுக்கிறாத சைஸா. இவன் முகரையில போய் என்னை முத்தம் கொடுக்க சொல்ற. ஐயோ முகரையில் முண்டை வாயில. ஐயோ ஐயோ. தங்கச்சி நீ முத்தம் கொடுத்தாலாமா மாப்பிள்ளை காலில் தாலி கட்டுவாரு. நீ குதிக்கும் போது எனக்கு கோழி குஞ்சு தூக்குற கல்லா பிறந்த மாதிரியே தெரிஞ்சாடா. காமாட்சி அண்ணனுக்காக முத்தம் கொடுப்பா. உனக்காக நான் என்ன கறி குழம்புல அரளி வர வச்சு கொடுத்து எனக்கு கொன்று. ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாத. கேஸ் ஆயிரும்டா. அங்கிட்டு போங்கடா. நீ எனக்கு கடைசி வரைக்கும் வேணும்னே. இப்படி அமுக்குறக்கா சொல்ல கட்டுப்பட்டு முத்தம் கொடுக்குறேன். என்னதாயி முத்தம் கொடுக்குறேன். ஒரு குடும்பத்தோட அத்தா குடும்பத்துல ஒண்ணு சேர்ந்து மீட்டிங் போட்டு முடிவு அண்ணே நெஞ்சில பாலை வாத்துட்டாடா. இருங்கடா பாலை வாக்குனே இப்ப கீரிப்பிள்ளைய வாக்குனேன். குடும்பத்தோட பேசி முடிவு பண்ணி உதட்டுல உங்க தங்கச்சி காமாட்சி முத்தம் கொடுக்க போகுது. உம்மா எங்க குடும்பம் ஒரு வழக்கு இருக்கு. என்ன நான் கோயில் பூஜாரி நொண்டி சாமி ஆடுறவங்க பூஜாரியா மாறிக்கிறேன். மச்சான் முத்தம் கொடுத்தாதான். நொண்டி சாமிடா. வருதமடி காசு தாங்கடா. ஐயோ எங்க அண்ணன் ஆசை நிறைவே. தங்கச்சி தங்கச்சி அந்த பல்லுல ஒரு 14 கீரை போட்டு விடு. 4 பேருக்கு சம்பளம் கிடையாது. பேப்பைய வாங்கிக்கலாம். அது பக்கத்துல வருது சிறுநாய் பீவாட வருது மயிர் மைனை. என்னடா 17 இறக்குற மாதிரி என்னடா? அண்ணே உன் ஆசை நிறைவேற்றிட்டேன் அண்ணே. உன் ஆசையை நிறைவேற்றிட்டேன். ஏமா ராணி மச்சான் கல்யாணம் ஒரு மசரு வேணாம் போடா. ரத்த வருதா ராணி? இங்க வாத்தா. என்னங்க யாருங்க அவ? நீ இளைய வடியா? இதுதான் உங்க அக்கா அவியரசி தேவடியா. ஏய் என்னடி என் புருஷன் நட்ட என்னடி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்க நீனு? யாருடி அவளா? வந்தேன் தூக்கி போட்டு அதுலயே மிதிச்சு போடுவேன். இந்த மிதி இல்ல கேக்குறேன் என்ன இருக்குன்னு அதுல மிதிக்க சொல்ற. இருக்கிற இருத்துனோடு எலும்ப வச்சுக்கிட்டு என்னையும் பாரியா இங்க பாரு மாநகரம் ஓடி போயிரு மரியாதை. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. வாயை பிடிச்சு கிழிச்சு போறேங்க. என் புருஷனுக்கு என்ன குறைச்சன்னு நீ அவரை வச்சுக்கிட்டு தெரியுதா? யாரு அறுத்து புரிய அறுத்து போயிராங்க. யாரு கொண்டு சேட்டையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்ன நினைச்சிருக்க? என்ன நினைச்சிருக்க? காமாட்சி அங்கிட்டு போய் அடிச்சுக்க முடியல. என்னடா அது பாக்கோலக்கட்டா வைக்கிற மிஷின்? என்னங்க அது? பாரு என் பொண்டாட்டி இழுப்பக்கூடிய ஐயனாருக்கு முடி இறக்கியிருக்கா. பாரு அங்கிட்டு போய் சிமெண்ட் ஊசுவான். ஐயோ மச்சான் என் தங்கச்சிக்கு கொட்ட தெரியுதுங்க. ஏங்க அது நவா பழமுங்க. அவதாரி பழைய குந்தாணி பழ தங்கச்சிக்கு போய் என்னடா தெரியுதுன்னு சொல்ற. ஏழை குந்தாணி பழ உடனே துவட்டிக்கிட்டே ஆடிக்கொண்டா. ஏங்க அவ பேசிட்டு இருக்கா நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கியா? உடனே இதுல மிதிச்சு போறோம். யாருங்க என்ன இதுல மிதிச்சா நீ காது வந்தா வீரதேவி மோர கடைய பாரு. மொட்டை மொட்டை பா. என்ன பாத்துறடா அவதாரி பழ. நாளூர் நாடு பார்த்தே கழகம் இழுப்பகுடி கே தயா அவர் சார்பாக அன்பாலயத்துக்காக 201 தங்கச்சி மா காமாட்சி. நீ காமிக்காம ஏன் தங்கச்சியை கூப்பிட்டேன்டா. சரிடா வள்ளி.
என் தங்க காமாட்சிக்கு ஜாமான் தெரிஞ்சு போச்சு. ஐயோ வாய் வயிறுமா இருக்கிற பொம்பளை எப்படி கொடுமைப்படுத்துறானே அண்ணே. காமாட்சி. நீ ஆசைப்பட்ட அவன் கருமுட்டையை கலத்துட்டானே. ஐயோ நீ எனக்கு மருமையை பெத்து கொடுப்பேன்னு நினைச்சேனம்மா. வெறிச்சு போச்சுன்னு எத்துட்டாலும் உருண்ட உலகம் எப்போது இதுதான் கொச்சக்கயிறு இருக்கிறது. அவன் நாத்துனாதேன் எப்படி புல் பாவடைகனா ஸ்கேன் எடுக்க போயிருக்கு உள்ள ஆஸ்பத்திரிக்கு. வயிறு இருக்கா? வயிறு கிடையாது மட்டும் கீரி புள்ள தான் கிடக்கு. டாக்டர் இருப்பாரா? அவர் செத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆளுக்கு ஒரு பக்கம் மச்சான். என் தங்கச்சி காமாட்சி மாசமா இருக்குங்க. என் தங்கச்சிக்கு வளகாப்புக்கு 7 வகை சோறு கட்டட்டுமா இல்லை 11 வகை சோறு கட்டட்டுமா? அது உங்க தெம்ப பொறுத்து. சரி மச்சான் 41 வகை கூட கட்டுங்க. மேலாப்புல குருண மருந்தை தூக்கி கொட்டிட்டு வாங்க. ஏழை மச்சான் வளகாப்பாவது கோயிலில் வச்சுக்கோமா வீட்டில் வச்சுக்கோமாங்க? ஏன்னா அவன் தலையில் வாங்கிட்டு போயிட்டேன்.